வணக்கம். வெல்கம் டு ஐபி ஏசிஐஓ 2023 கிராஷ் கோர்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல இது பார்ட் 3. 20th February 2021ல ஈவினிங் ஸ்லாட்ஸ்ல நடந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இதுல 20 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஜிஎஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. நம்ம இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணியிருந்தா எந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருப்போம். அண்ட் ஆல்சோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இந்த இயருக்கு வந்து என்ன டேக் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து வைண்ட் அப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த மினிமம் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் ஃபார் வந்து ஆர்டிஜிஎஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்கனாமிக் கொஸ்டின், அதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பாயிண்ட்ல வந்து கேட்டதுனால வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ். ஓகேவா, இதுக்கான டேட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா டைரக்டா வந்து என்னன்னா கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த கொஸ்டின்லாம் வந்து என்ன லீவ் பண்ணிட்டு போகிறதா வந்து என்ன பெஸ்ட். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் ஐஎம்பிஎஸ் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு பேசிக்க தெரியும். மினிமம் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நெஃப்ட் அண்ட் ஐஎம்பிஎஸ்க்கு வந்து ₹1, ஆர்டிஜிஎஸ்க்கு வந்து 2 லேக்கே வந்து மினிமம் செய்யுது. அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னன்னா ஆர்பிஐ தான் வந்து என்னன்னா நெஃப்ட் அண்ட் ஆர்டிஜிஎஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன ஐஎம்பிஎஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ஃபார் வந்து என்ன அப்படின்னு ரிவிஷன் பர்பஸ்க்காக கொடுத்தது. செகண்ட் கொஸ்டினை பாருங்களேன். ஸோ கிரிக்கெட்டர் அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங். இதே மாதிரியே வந்து என்னன்னா மார்னிங் ஸ்லாட் அண்ட் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ல நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் அது வந்து என்ன அப்படின்றதுன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ். இந்த கொஸ்டினை பாருங்க, இதுல எனக்கு என்ன கிரிக்கெட்டர் அவங்களோட டெபியூன் இயர் ஆஃப் வந்து இன்டர்நேஷனல் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணாவே வந்து ஒன்ஸ் நம்ம கிரிக்கெட்டை வந்து என்னன்னா நல்லா ஃபாலோ பண்ணியிருந்தா நம்மளுக்கு ஓரளவு நல்லா தெரிஞ்சிருந்தாவே வந்து இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஆன்சர் இது வந்து என்னன்னா ஈஸியாவே மேட்ச் பண்ணிடலாம். ஸோ கொடுத்தது வந்து ஆன்சர் 4. ஓகே, இதே இது நம்ம ஈவினிங் ஸ்லாட்ல வந்து என்னன்னா கேட்ட கொஸ்டினை பாருங்களேன். ஸ்போர்ட்ஸ் அண்ட் வந்து என்ன பிளேயர் அசோசியேட். ஸோ இதுல வந்து என்னன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பேட்மிண்டன் வந்து எனக்கு தெரிஞ்சதுனால வந்து ஹெச்ஐ பிரணோய் வந்து ஈஸியாக கொடுத்துட்டேன். மார்னிங் ஸ்லாட்லேயே வந்து என்ன கொஸ்டின் கேட்டேன்னா எப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஐபிஎல்லோட வந்து என்னன்னா வின்னர் யாரு, அதே மாதிரி வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து என்னன்னா ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட், அந்த மாதிரி வந்து மேட்சஸ் ஃபாலோயிங் கேட்டிருந்தோம். இதுல இருந்து என்ன இருக்குன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து டெஃபினட்டா நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கு ஏற்றப்பல நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதுதான் வந்து என்ன இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு டேக்அவே. ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ல நம்மளுக்கு வந்து பாலிட்டில இருந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. ஸோ இந்த டைம் வந்து என்ன பாலிட்டில கேட்டிருக்காங்க. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ எப்போதுமே வந்து என்னன்னா ஒரு தாட்ஸ் இருக்கும். ஸோ ஆர்டிகல் 1ல இருந்து 51 வரைக்கும் தான் வந்து மோஸ்ட்லி கேட்பாங்க அப்படின்னு இருக்கும். இங்க ஆர்டிகல் 128 வந்து கை வச்சிருப்பேன். ஆர்டிகல் 128 டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் வந்து என்னன்னா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு என்னால சொல்ல முடியும். ஓகேவா, அதே மாதிரி அஃபிஷியல் லாங்குவேஜ்லாம் வந்து என்னன்னா ஆர்டிகல் 100 அந்த லெவல்லாம் வர இதெல்லாம் வந்து என்னன்னா ஆர்டிகல் 300 அதுக்கு மேலதான் வரும். இப்படி பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இன்கரெக்ட். ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 128 வந்து என்ன டாக்டர் பட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து என்ன பேசும். ஓகேவா, ஆர்டிகல் 345 தான் வந்து என்னன்னா ரிலேட்டட் டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் லாங்குவேஜ் ஆஃப் வந்து என்னன்னா ஸ்டேட் அண்ட் வந்து என்னன்னா யூனியன் டெரிட்டரி. ஸோ அதை வந்து என்னன்னா இதில் பார்த்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 4, சாத்புரா ரேஞ்ச் வந்து என்ன ரிலேட்டடா கொஸ்டின்ஸ். இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் மாதிரி தான் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கேட்குறாங்க மவுண்டன் ரேஞ்ச் வந்து என்ன சாத்புரா அண்ட் இந்தியா ஃபவுண்ட் இன் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஜாகிரபி நம்ம பேசிக் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து என்னன்னா நம்ம அந்த மேப் ரீடிங் வச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு தெரியும் சாத்புரா அண்ட் இந்தியா ரேஞ்ச் வந்து எங்க இருக்கு அப்படின்னா வெஸ்டர்ன் பார்ட்ல தான் இருக்கும். அதுதான் வந்து என்னன்னா இந்த நர்மதா ரிவர் வந்து என்ன அப்படின்னா டுவர்ட்ஸ் வந்து என்ன வெஸ்ட் போவதற்கான காரணம். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஈஸ்ட் இருக்கும் அப்படி தெரிஞ்சுட்டாவே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட்னு தெரியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம இன்கரெக்ட்னாவே வந்து என்ன we have 2 ஆப்ஷன் 2 and 3 and 2. ஸோ 2 வந்து டெஃபினட்டா கரெக்ட், அதை பார்க்காம கூட நம்ம பண்ணிடலாம். பட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா டேட்டாவை வச்சு விளையாண்டுருக்காங்க. 400 feet வந்து மோர் தான் இருக்கும், மேபி இருக்கலாம், ஏன்னா ஒரு ரேஞ்ச் தானே. ஸோ அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறதே நம்ப வேண்டாம். ஸோ சாத்புரா ரேஞ்ச் வந்து என்னென்ன இன்க்ளூட்னா மகோதயோ ஹில்ஸ் இருக்கு, மைக்காலா ரேஞ்ச் இருக்கு, அண்ட் வந்து என்னன்னா ராஜ்பாலா வந்து என்னன்னா ஹில்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா வந்துதான் வந்தது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஆன்சர் வந்து 2, 1, 3. இதுமே சிம்பிளஸ்ட் கொஸ்டின்ஸ் ஒன்ஸ் வி நோ த வந்து என்னன்னா ஸ்டாட்டிக் பார்ட். ஃபிஃப்த் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். எக்கனாமிக் சர்வேல இருந்து வந்து ஒரு கொஸ்டின்ஸ். எக்கனாமிக் சர்வே இன்டெப்தா கேட்கல. பட் அவன் என்ன கேட்டிருக்கானா எக்கனாமிக் சர்வேல வந்து 2 வால்யூம் வந்து சொல்லுவாங்களப்பா, அந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் என்ன சொல்லும், செகண்ட் வால்யூம் என்ன சொல்லும் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து என்னன்னா எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்போம். எக்கனாமிக் சர்வே வந்து ஜஸ்ட் ஒரு ஓவரால் தான் படிச்சிருப்போம். பட் அது வந்து இன்டெப்த் படுத்திருக்க மாட்டோம். அப்படி வந்து என்னன்னா இந்த கொஸ்டினை பார்க்கும்போது வந்து ஈஸி தான் ஒன்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா. ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன் அப்படின்னா ஸோ வால்யூம் 1 வந்து எதை ஸ்பீக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கான்செப்ட் அண்ட் அனலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து என்னன்னா டீல் பண்ணியிருக்கோம். வால்யூம் 2 டீல்ஸ் பத்தி வந்து என்னன்னா நம்ம இப்போ வந்து என்னன்னா ஸ்டேட் ஆஃப் எக்கானமி, இப்போ கரண்ட்ல வந்து என்னன்னா இந்தியன் எக்கானமி எந்த மாதிரி வந்து என்னன்னா இருக்கு, அதே மாதிரி செக்டர், அதே மாதிரி வந்து என்னென்ன வந்து என்னன்னா இமிடியேட் வந்து இஷ்யூஸ். ஸோ அதை தான் வந்து என்ன வால்யூம் 2ல வந்து என்ன ஸ்பீக் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 6 பாருங்களேன்.
கால்சா ட்ரெடிஷன்ஸ் வந்து எந்த இயர் இனிஷியேட் பண்ணது? இப்போ கால்சா ட்ரெடிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தா நம்ம வந்து என்னன்னா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஹிஸ்டரியில வந்து என்ன கண்டிப்பா படிச்சிருப்போம். ரிலேட்டட் வந்து என்ன சிக் கிங்டம் அப்படின்னு வந்து படிச்சிருப்போம். பட் இயர் கேட்டதுனால வந்து மேபி டவுட்ஃபுல். இது தெரிஞ்சிருந்தா வந்து கொடுக்க வேண்டியது, தெரியலன்னா வந்து விட்டுருப்பேன். கால்சா ட்ரெடிஷன்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து லைக் வந்து என்னன்னா ஒரு வார் பீப்புள் மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா டு ப்ரொடெக்ட் வந்து என்ன அப்படின்னா சிக் கிங்டம் ஆர் வந்து என்ன சிக்கோட ரிலீஜன்ஸ். ஸோ அதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டதான் வந்து என்னன்னா லைக் இந்த கால்ஸா யாரோட பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா குரு கோவிந்த் சிங் வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட். அடுத்து 7th கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கக்கோரி வந்து என்னன்னா ரெயின் கான்ஸ்பிரசி. ஸோ ஹிஸ்டரி அதுவும் மாடர்ன் இந்தியாவில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வந்துருச்சு. ஓகேப்பா? இப்போ என்ன அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்களேன். கக்கோரி ரெயின் ராபரி இன்சிடென்ட் டுக் பிளேஸ் வந்து 16 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் த லக்னோ இந்த இயர் ஆஃப் 1924. நம்ம இந்த 16 கிலோமீட்டர் அவே பார்க்கும்போது என்னடா இப்பெல்லாம் கேட்டிருக்கானுங்களேன்னு ஒரு டவுட் இருக்கும். பட் இந்த இயரை பார்க்கும்போது டக்குன்னு பிடிச்சிடலாம். 1925 தான் வந்து எனக்கு கக்கோரி கான்ஸ்பிரசி மெத்தட் நடந்திருக்கும். இது டெஃபினட்டா நம்மளுக்கு மைண்ட்ல நின்றுருக்கும். ஏன்னா மாடர்ன் இந்தியானால. அப்படி பார்க்கும்போது இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டா தெரியும். ராம் பிரசாத் பிஸ்மில் தான் வந்து மெயின் கல்பரேட்டர் ஆர் கான்ஸ்பிரேட்டர். அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ இங்க கொடுத்துருக்கேன் 19 வந்து 25லயே வந்து என்ன 1925 தான் வந்து கக்கோரி இந்த ட்ரெயின் ஆக்ஷன்ஸ் வந்து நடக்கும். கொஸ்டின் நம்பர் 8. மெரியானா ட்ரெஞ்ச் த டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் எர்த் லைஸ் இந்த வந்து என்னன்னா எந்த ஓஷன்ஸ்? இதுவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப் ரீடிங் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து என்னன்னா இது பண்ணலாம். ஸோ பசிபிக் ஓஷன்ஸ் இதெல்லாம் வந்து என்னன்னா மிஸ்ஸே ஆகக்கூடாது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். 9th கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் இன் விச் எலக்ட்ரானிக் கண்டக்டன்ஸ் வந்து என்னன்னா மெஷர்ஸ். இதுல வந்து என்னன்னா நான் டக்குன்னு ஒரு கொஸ்டினை வந்து பார்த்தோன்னே எனக்கு மைண்ட்ல இருந்துச்சுன்னா ஓகே எலக்ட்ரிக் கேட்டிருக்காங்க ஓம் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எலக்ட்ரிக் வந்து கண்டக்டன்ஸ் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் கேட்கல, ரெசிஸ்டன்ஸ் கேட்கல. இப்போ கேட்டிருக்க வந்து என்னன்னா எலக்ட்ரிக் கண்டக்டன்ஸ்னால வந்து என்ன சிமெண்ட்ஸா வந்து என்னன்னா சைமன்ஸா வந்து என்ன ஆன்சர். ஓகேவா? டெஸ்லா ஃபாரடே மேபி எல்லாமே ரிலேட்டட் வந்து எலக்ட்ரிக் தான். பட் ஸ்பெசிபிக் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ யூனிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமன் தான். ஸோ ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் வந்து மை ஃபர்கட்டபிள் மெமரிஸ் அப்படின்றது. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே என் மைண்ட்ல வந்தது என்னன்னா எனக்கு ஃபேமஸான புக்கே வந்து என்னன்னா ரீட் பண்றதுக்கு டைம் கிடையாது. இதுல எப்பறம் மம்தா பானர்ஜி புக் ரைட் பண்ண வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நான் இது பண்ணியிருப்பேன். மேபி வந்து என்னன்னா 2021ல இவங்க வந்தோட இது வந்து என்னன்னா ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு. அதனால இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ ஆதர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அதுக்கான வந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன் நம்மளுக்கு தனியா அப்படின்னு அதுதான் அந்த கொஸ்டின் வந்து சொல்ல போகுது. அடுத்து 11th கொஸ்டின்ஸ் வந்து ரிகார்டிங் குச்சிப்புடி டான்ஸ். ஓகே கல்ச்சரை வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. குச்சிப்புடி ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் ஸ்டைல் ஆஃப் இந்தியன் டான்ஸ் எல்லாருக்குமே தெரியும். குச்சிப்புடி இஸ் த நேம் ஆஃப் வில்லேஜ் இன் கர்நாடகா. வெயிட் அ மினிட். குச்சிப்புடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்திராவோட கிளாசிக்கல் டான்ஸ். எப்படிடா கர்நாடகாவுக்கு வந்து ரிலேட் ஆகும்? அதனாலவே வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. நான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு அடிச்சிட்டேன் அப்படின்னா ஒன்லி வந்து என்னன்னா 134 அண்ட் வந்து என்னன்னா 1 ஒன்லி. சரி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். டான்ஸ் ஃபார்ம் விச் நோன் அஸ் வந்து அண்ட் ஜெனரிக் நேம் ஆஃப் வந்து யக்ஷகானா அப்படின்றது. இதுமே ஹோல்ல வச்சுக்கலாம். யூஸ்வலி வந்து என்னன்னா ஜதிஸ்வாரம் இஸ் பர்ஃபார்மேட்டிவ் வந்து நிதித்தா நம்பர். ஸோ இது வந்து என்னன்னா டெஃபினட்டா வந்து கரெக்ட் அப்படின்னு பார்த்தாவே ஆன்சர் வந்து 1 and 3 தான். ஸோ இது வந்து என்னன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஓரளவு வந்து என்னன்னா இன்கரெக்ட் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாவே ஈஸியா வந்து ஆன்சரை கொண்டு வந்துடும். ஸோ அதுக்கான வந்து என்னன்னா ஒரு கொஸ்டின் நம்பர் 12. ஸோ ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் விந்த வந்து சில்வர் மெடல் இன் 2004 ஒலிம்பிக்ஸ். ஸோ ஒலிம்பிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா சொல்ல முடியும். பட் இதெல்லாம் ரொம்ப வந்து என்னன்னா அக்யூரேட்டான கொஸ்டின். ஸோ எக்ஸாக்ட்லி யாருன்னு கேட்டிருக்கேன். அது எந்த ரிட்டர்ன் ஃபீல்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து ஜஸ்ட் லீவ் அவுட். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சுதான் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நெகட்டிவ்ல மார்க் போயிடும். அதுதான் அவங்களுக்கு வந்து என்ன பார்க்க வேண்டியது இருக்கு. 13 கொஸ்டின்ஸ். விச் கிங் ஆஃப் மகதா வந்து என்ன டெஸ்ட்ராயர் ஆஃப் ஆல் வந்து என்ன சத்ரியஸ் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா டெஸ்ட்ராயர் ஆஃப் சத்ரியஸ் வந்து நம்ம ஸ்டாட்டிக் பார்ட்டோட ஹிஸ்டரியில படிச்சிருந்தா நம்மளுக்கு தெரியும். மகாபத்மா நந்தா தான் வந்து என்ன அப்படின்னா டெஸ்ட்ராயர் ஆஃப் ஏன் அப்படின்னு பார்த்தா இவ தான் வந்து என்ன நந்தா டைனஸ்டியை வந்து ஃபவுண்டர். ஸோ இவர் தான் இருக்கும்போது வந்து என்ன பண்ணனா ஒரு கிங்டம் இதுக்கு முன்னாடி கிங்டத்தை வந்து என்னன்னா அவங்க சத்தியாஸ் அவங்கள வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு உள்ள கொண்டு வந்துருப்பாரு. இவங்களோட நந்தா கிங்டம் வந்துன்னா ஒரு இன்ஃபீரியரான வந்து என்ன அப்படின்னு பார்த்தா கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து இருக்காங்க. ஸோ சந்திரகுப்தா அதே மாதிரி பிந்துசாரா இவங்க 2 பேருமே ரிலேட்டட் டு வந்து என்னன்னா மௌரியன்ஸ். ஸோ அதனால இது வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி வந்து அஜரசாசு ரிலேட்டட் டு வந்து என்னன்னா இவங்க வந்து ஹரியாங்கா டைனஸ்டி. ஸோ மகதாவோட வந்து என்னன்னா கிங்டத்துல வந்து என்னன்னா ஒரு ஃபேமஸான வந்து டைனஸ்டி தான். ஸோ அதுல இருந்து இது வருவார். ஓகே அதனால இது வராது. அடுத்து 14th கொஸ்டின். ரவீந்திரநாத் தாகூர் லிட்ரஸி பிரைஸ் 2019. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே சத்தியமா வந்து என்னன்னா இந்த மாதிரிலாம் நம்ம நாவத்தில் வச்சுக்க முடியாது. ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே 2023 யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரஸி பிரைஸ் யாருக்கு கொடுத்தாங்க 2023 அது 2021-22 வந்து என்னன்னா ஸோ சுதீப் சென் அண்ட் வந்து என்னன்னா
சஞ்சய் கே ராய். ஸோ இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஒர்க் வந்து என்னன்னா ஆந்த்ரோபோசின் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ற வந்து என்னன்னா ஒரு புக் கலெக்ஷன் ஆஃப் போயட்ரி மாதிரி. ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு வந்து என்னன்னா லைக் இந்த அவார்டு வந்து என்னன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியதான். கொஸ்டின் நம்பர் 15 வந்து என்னன்னா அபவுட் வந்து என்னன்னா அல்லுவியல் சாயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா ஏன் வந்து ரொம்ப வந்து என்னன்னா ஈஸியான கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன். அல்லுவியல் சாயில் நாட் ஃபார்ம்டு பை த டெபாசிஷன் ஆஃப் சில்ட் பை த வந்து ரிவர். நீங்க யோசிச்சு பாருங்க, சாயில் வந்து ரிவர் இல்லாம வேற எதெல்லாம் வந்து என்னன்னா ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ வேற பெருசா நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. இவங்க எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னு ரொம்ப ஈஸியான ஸ்டேட்மெண்ட் எப்படி வச்சிருந்தாங்கன்னு கேள்வி. அதனால வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு போயிட்டாவே நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தா இது 2 ஆர் 3 தான் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லா கரெக்ட் சொல்லிட்டாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அலுவியம் வந்து ஃபைன் பார்ட்டிகல் ஆஃப் ராக் மெட்டீரியல் கேரிட் இன் சஸ்பென்ஷன்ஸ் அந்த லேட்டர் டெபாசிட் பை த ரிவர் இந்த வந்து பேங்க்ஸ். அப்படியே தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அதே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கான்ட்ராக்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அப்படியே வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுல வந்து நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 16 நேச்சுரல் ஃபினாமினா பத்தி கேட்டிருக்கேன். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஃபினாமினா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைரக்டா என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வேப்பர் லைக் இப்போ ஒரு ஹை ஆல்டிடியூட் இருக்கிற வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து டைரக்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர் ஆயிருது வித்தவுட் வந்து என்ன மெல்டிங். ஸோ அதுதான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஃபயர் ரெயின்போ ஆர் காஸ்ட் பை வந்து ஃபயர் ஆர் ரெயின். ஸோ ரெயின்போ அப்படின்னு வந்தாவே நம்மளுக்கு தெரியும், சயின்ஸ்ல படிச்சிருப்போம், ரிஃப்ளாக்ஷன் ஆஃப் வந்து என்னன்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் வந்து என்ன லைட். அதனாலதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ உருவாகும். அதனால வந்து என்ன அப்படின்னா காஸ்ட் பை ஃபயர் ஆர் ரெயின். என்னதான் ரெயின்போ ஃபயர் ரெயின்போ இருந்தாலும் அது வந்து என்னன்னா லைட்டோட ரிஃப்ராக்ஷனால தான் உருவாக போகுது. ஸோ அதனால வந்து என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரியும் போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கரெக்ட் அப்படின்னு கொண்டு வந்துடலாம். அடுத்து 17th கொஸ்டின்ஸ் வந்து கார்பன் கவுண்ட். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேக் அவே தான். ஸோ என்விரான்மெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வந்து கேட்கலாம் அப்படின்னு வந்து. ஸோ கார்பன் கவுண்ட் மீன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன எவ்வளவு தூரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா வி ப்ரொடியூஸ் த்ரூ வந்து அவர் லைஃப் ஸ்டைல் எவ்ரிடே. ஸோ இதுதான் வந்து கார்பன் கவுண்ட் அப்படின்னு வருது. ஓகேவா? அடுத்து 18th கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா எரேலு சாங் நோன் வந்து வார் சாங் சொல்றாங்க. எந்த ஸ்டேட்டிங் கேட்டது இதுவுமே வந்து என்னன்னா அந்த இயற்கான கரண்ட் அஃபேர் கொஸ்டின். ஸோ எப்படி வந்து என்னன்னா நம்ம லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் படிக்கணும்னா எப்படி யூஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து யூஸ் ஆக போகுது. ஸோ அதனால வந்து ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஒரு கரண்ட் அஃபேர் படிக்கணும்னா ஜஸ்ட் வந்து ஸ்டாட்டிக்ல இருந்து இருக்கிற பாட்டை படிக்காம இந்த மாதிரி கல்ச்சரல் ஹிஸ்டாரிக்கல் இந்த மாதிரி ரிலேட்டடான வந்து ஒரு என்விரான்மெண்ட் ரிலேட்டடான கரண்ட் அஃபேரை நம்ம பிக் பண்ணி வந்து படிக்கணும். ஸோ அதுதான் இந்த இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து 19th கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா இதுவுமே வந்து ஒரு கலர்ஃபுல் ஃபெஸ்டிவல்னு சொல்றாங்க. ஸோ பொலைட் ஸோ ப்ரொனன்சியேஷன் மேபி வேரி ஆகும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலுக்கான ஸ்டேட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். அது வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். இதுவுமே வந்து என்ன கரண்ட் அஃபேர்ல இருந்து எடுத்துருக்காங்க 2021 நடந்தது. ஸோ நம்ம இதில் ஃபைனல் கொஸ்டின்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளான்ட்ஸ் கன்வெர்ட் வந்து எனர்ஜி ஃப்ரம் சன்லைட் இன்டு ஃபுட் ஸ்டோர்ட் அஸ் வந்து கார்போஹைட்ரேட். இது ரைட் தான். ஏன் அப்படின்னா நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம் அனிமல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் வேல வந்து என்னன்னா ஸ்டோர் பண்ணும். ஸோ பிளான்ட்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ்ல வந்து என்னன்னா ஸ்டோர் பண்ணும். பிளான்ட் ஹாஸ் வந்து குளோரோஃபில் டெஃபினட்டா இருக்கு. அதே மாதிரி பிளான்ட் செல்ஸ் வந்து டூ நாட் ஹாவ் அ செல் வால். இதுவுமே வந்து கரெக்ட். சயின்ஸ் புக்லேயே வந்து நம்ம படிச்சிருந்தோம். இது கரெக்டா வந்து என்னன்னா ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, நான் வாஸ்குலர் பிளான்ட் ஸோ வெரி டால். ஏன்னா இதெல்லாம் வந்து என்னன்னு தெரியாம இருக்கும். ஸோ வாஸ்குலர் பிளான்ட் வந்தாவே வந்து என்னன்னா வாஸ்குலர் பிளான்ட்டுக்கு வந்து சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கும். அது வந்து என்ன பண்ணுவோம்னா டிரான்ஸ்போர்ட் வாட்டர் டுவர்ட்ஸ் வந்து என்ன அப்பர் சைடு. அது மட்டும்தான் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறது வெரி டாலா வளர முடியும். நான் வாஸ்குலர் பிளான்ட் அவங்களோட சைலம் அண்ட் ஃப்ளோயம் இல்லாதனால அவங்களால பெருசா வளர முடியாது. அதுதான் வந்து என்ன கொடுக்கும். ஸோ வாஸ்குலர் அண்ட் வந்து நான் வாஸ்குலர் பிளான். ஓகேவா? இதுல இருந்து என்னன்னா டோட்டலா 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன வந்து டேக் அவே எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து என்னன்னா இந்த இயருக்கு ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்கானமில இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர்டிஜிஎஸ் வந்து ஒன்று, எக்கானமி சர்வே. ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா டேட்டா பாயிண்ட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து ஈஸியாகவும் இல்லை. ஸோ இது 50-50 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருந்தா போடலாம், தெரியலன்னா விட்டுற வேண்டியதான். அடுத்து ஜிகேல வந்து என்ன அப்படின்னு 4 கொஸ்டின்ஸ்ல 2 கொஸ்டின் வந்து ஈஸியா இருந்தது. அந்த ராஜீவ்வர்தன் சிங் ரத்தூர் அதே மாதிரி ரவீனாத் தாகூர் லிட்ரேசி ரெண்டுமே வந்து என்ன தெரியல. ஃபர்ஸ்ட் மிச்சம் ரெண்டுமே வந்து ஓரளவு வந்து டிசைட் பண்ணலாம். ஆதரமே வந்து என்னன்னா டவுட்ஃபுல் தான். ஓகே, ஜிகே இந்த வட்டம் வந்து என்ன கொஞ்சம் டஃபா தான் இருந்திருக்கு. ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ட 6லுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்ம ட்ரை பண்ணலாம். பட் சிலது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறது வந்து கஷ்டம். லாஸ்ட் 2 மிச்சம் 4மே வந்து என்னன்னா ட்ரை பண்ணிருக்கலாம். ஜியாகிரபில வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ட 5மே வந்து என்னன்னா ஈஸியான கொஸ்டின். லைக் ஒன்ஸ் நம்ம தெரிஞ்சுதான் அதோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து என்னன்னு தள்ள வச்சுங்க. ஏன்னா ஸ்டாட்டிக்ல இருந்தே எடுத்திருக்காங்க கொஸ்டின். பிளஸ் வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து வந்து கொஸ்டின். எக்ஸாம்பிள் வந்து கார்பனோட கவுண்ட், அதே மாதிரி வந்து நேச்சுரல் ஃபினாமினா வந்து என்ன
இந்த சாத்புரா ரேஞ்ச், மரியானா ட்ரெஞ்ச், அலுவேல் சைடு 3 வந்து என்னன்னா மிஸ்ஸே ஆயிடக்கூடாது. ஸோ 3மே வந்து என்னன்னா வெரி வெரி வந்து என்னன்னா ஈஸி கொஸ்டின் டு ஆன்சர். அடுத்து சயின்ஸ்ல வந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒன்னு எஸ்ஐ யூனிட், இன்னொன்னு பிளான் கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ். எஸ்ஐ யூனிட் நம்ம வந்து என்னன்னா சம்டைம்ஸ் வந்து என்னன்னா அந்த Q2 வந்து என்னன்னா ஸோ டைம் ரொம்ப லிமிட்டடா இருக்கறனால மேபி வந்து தப்பு வர வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம வந்து என்னன்னா மாத்திர வேண்டியது இருக்கும். பாலிட்டி இந்த வட்டம் வந்து என்ன பாலிட்டி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதுவுமே கொஞ்சம் டஃபா தான் இருந்தது. பட் வந்து என்னன்னா நம்மளுக்கு அந்த ஆர்டிகல்ஸோட நேம் தெரிஞ்சிருந்து இந்த வந்து என்னன்னா ஈஸியா வந்து என்னன்னா எழுதிருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் செஷன்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th வந்து என்னன்னா 2021 நடந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து வந்து என்னன்னா அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து என்ன தெரியுதுன்னா 20th வந்து என்னன்னா 3 ஸ்லாட்ஸ் இருந்திருக்கு. ஸோ மொத்தம் வந்து என்னன்னா ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் 20 கொஸ்டின்ஸ், இதுல இருந்து 60 கொஸ்டின் வந்து என்னன்னா நம்மளுக்கு வரும். அதே மாதிரி வந்து என்னன்னா 20th, 19th, 18th 3 இதுலயுமே வந்து நம்மளுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தா 150 கொஸ்டின் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து என்னன்னா நம்மளால பிக் பண்ண முடியும். இதுல இருந்து வச்சே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாவே மோஸ்ட்லி வந்து எனஃப் ஃபார் அவர் வந்து என்னன்னா கிளியரிங் த டயர் ஒன். அண்ட் ஆல்சோ நம்மளோட கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் வந்து என்னன்னா மோஸ்ட்லி வந்து என்ன சப்ஸ்கிரைப் ஃபார் வந்து அப்கமிங் வீடியோஸ். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.